Dear friends, இன்னைக்கு நான் வந்து தாபா ஸ்டைல்ல ஒரு ஸ்பைசியான பன்னீர் மசாலா செய்ய போறேன். இது சப்பாத்தி அண்ட் ரொட்டிஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து கியூபா கட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன். அது கூடவே நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பும் எடுத்துக்கலாம். இது நம்ம ரொம்ப நேரம் மேரினேட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து அந்த மசாலாலாம் அந்த பன்னீர் கியூப்ஸ் மேலே அப்ளை ஆனால் போதும். இப்போ நம்ம இதை வந்து கீயில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இது மெல்ட் ஆனதுமே இந்த பன்னீர் கியூப்ஸ் எல்லாம் அதில் அப்படியே வச்சிடலாம். ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா 2 சைடும் ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி இது கீல இது டோஸ்ட் ஆகும்போது நமக்கு கிரேவிக்கு ஒரு தனி ஃப்ளேவர் தரும். இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அப்படியே பேனோட. இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பே லீஃப், ஒரு சின்ன பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா சாப் பண்ணி போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் மாறும் போது நம்ம அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். சும்மா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அது கூட 2 தக்காளியை நான் வந்து அரைச்சி அதில் ஊற்றிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேணாம், கொஞ்சம் ஒன்று பாதியமாக அரைச்சிக்கலாம். இது வந்து கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். இப்போ நல்லா இந்த ஆயில் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம வந்து இதில் மீதி தேவையான மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஆட் பண்ணிட்டேன். நம்ம ஏற்கனவே பன்னீர்லேயும் காரம் போட்டிருக்கோம், 2 பச்சை மிளகாவும் போட்டிருக்கனால காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை தண்ணியில் கரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம கிரேவிக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கலாம். நமக்கு இதில் தேவையான எல்லாமே இதில் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சா நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும். உப்பு காரம் ஏதாவது தேவைன்னா இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் கிரேவி கொதிச்சு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கீயோடு சேர்த்து அப்படியே நம்ம அதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சும்மா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு கொதி வந்ததும் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சென்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.